Hello, vanakkam and welcome back மக்களே. This is your SR on SR Sound Vlogs with another new and interesting vlog. What is going to be so interesting today? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட ஃபிட்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பார்த்துருங்க. என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் யூஸ் பண்ண டயட் என்னன்னு நிறைய பேர் எனக்கு டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம், அதை பற்றி நிறைய வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு we have a plan. இன்னைக்கு we are going to see one of a recipe I used in my fitness journey. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோ ஃபிட்னஸ் லைஃபோ நீங்கள் ஒரு லாங் ரனில் பண்ணணும்னா தட் ஷுட் ஆல்சோ பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்ம பார்ப்போம். ஐ ஸ்டார்டட் மை வெயிட் லாஸ் ஜேர்னி ஃப்ரம் 118 to at present I'm நியர் 85 கிட்ட இருக்கேன். ஸோ இந்த ஜேர்னியில் நான் என்ன சாப்பிட்டேன், என்னோடய டயட் எப்படி ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் do not forget to subscribe SR Sound Vlogs for full updates. This channel is not only about fitness journey, travel vlogs, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். This is SR, a musician. Music related நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் we are going to discuss in this channel. All interesting updates. Do not forget to subscribe to SR Sound Vlogs. இன்னைக்கு we are going to start with a chicken recipe. ஸோ வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் கம்மி தான். சிக்கன் பீஸை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா டீப்பாக கட் பண்ணிப்போம். நல்லா டீப்பாக கட் பண்ணியிருந்தோன்னா மேரினேட் பண்ணும்போது அந்த மசாலா நல்லா ஒட்டும். இதில் we have 2 tablespoons of curd, 1 scoop ginger garlic paste, அடுத்து 1 spoon onion powder, அடுத்து கொஞ்சம் ஆரிகானோ, நெக்ஸ்ட் 1 spoon hot sauce. ஸோ இது வந்து ஹாட் சாஸ்ன்னு சொல்லுவாங்க, இஃப் நாட் பஃப்லோ சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 spoon, அது ஒரு 1 spoon ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1 spoon ஆட் பண்ணிக்கலாம். பாதி லெமனோட ஜூஸ். காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. ஸோ நவ் யுவர் மேரினேஷன் இஸ் ரெடி. You could place your chicken and properly cover it with your marination. ஸோ கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உங்களோட மேரினேஷன் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்ட்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. எப்படியும் செய்ய தான் போகிறோம், அதை ஒழுங்காக செஞ்சோன்னா ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிட்லாம். If needed, you could add some kasturi methi or chaat masala கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தேசி டேஸ்ட் வரும் அதுக்கு. நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறோம். You could use some olive oil. மேரினேஷனில் ஆட் பண்ண போகிறது தான் ஆயில். அதுக்கப்புறமா you will not be using oil because we are going to air fry the chicken. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது சின்னதாக ஸ்ப்ரே கூட பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் பாசிபிள் ஒரு 1 hour நீங்கள் இதை நல்லா மேரினேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ வெரி குட் ஃப்ளேவர். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours மேரினேட் பண்ணிட்டோம். ஸோ 2 hours ஆஃப் மேரினேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ we are going to air fry it. ஸோ ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேஸில் நம்ம ஃபஸ்ட் இந்த பட்டர் பேப்பர் போட்டு போகிறோம். இதுக்கு மேலே you are going to place your chicken. இப்போது ரிமைனிங் இருக்க மேரினேஷனை கூட நம்ம இது மேலே எடுத்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போக போகுது. ஸோ இப்படி இருக்குது. டிஃபால்ட் 20 minutes இருக்குது. ஆன் ஆகிட்டு 20 minutesக்கெல்லாம் ஏர் ஃப்ரை பண்ண மாட்டோம். One side 10 minutes, another side 5 minutes, 5 to 8 minutes. So that is enough. இப்போ பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்ட்டு. நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்கு. ஸோ வாட் we are going to do is இதை ஆப்போசிட் சைடில் ஃப்ளிப் பண்ணணும். ஒன் சைட் 10 minutes, அதர் சைட் 10 minutes ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ஏர் ஃப்ரை இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது கைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. 2 ஸ்ப்ரே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் டு மேக் திஸ் சிக்கன் ஹேப்பன்.
இட்ஸ் வெரி டேஸ்டி. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில ஹேக்ஸ் யூஸ் பண்ணி தான், போரிங்காக சாப்பிட்டதான் கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டு தான் உடம்பு குறைச்சேன். ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் 8 months, மினிமம் 8 months டு கெட் டவுன். யூஆர் ஃப்ரம் 118 அவ்வளோ பெரிய டார்கெட்லேருந்து நீங்கள் இறங்குறதா இருந்தால் இட் வில் டேக் மினிமம் 8 months. ஸோ டயட் இஸ் நாட் அ பார்ட் ஈட்டிங், அது ஒரு ஹேபிட் மாதிரி இருக்கணும். ஹேபிட் மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி யூ ஷுட் நோ டு மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபாலோ மீ ஃபார் மோர் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Bye.